ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பாண்டி சோஸ் பார்க்க போகிற பாண்டி சோஸில் நம்ம பழனி இருக்காரு, இந்தோ வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் கேட்டு வரேன்னு சொல்லிட்டு அக்கா வீட்டுக்கு அட்ரஸ் சொல்லணும், கொஞ்சம் சொல்லுங்கன்னு சொன்னோடனே நேரில் போய் பார்த்துக்கலாம் நீ வாப்பான்னு சொல்லிட்டு கூட்டு கிளம்பிட்டாங்க. வெளியே வந்து நின்னா அரசி பக்கி பார்த்துருச்சு. ஐயோ இந்த பக்கியா பார்த்துட்டு போய் என்னத்த சொல்ல போதோ அப்படின்னு பதறன்னு பதறாரு. இங்கே ஒரு பக்கம் உள்ள வந்ததுக்கப்புறமா அரசி மாமா ஒரு பக்கம் நம்மளாம் வேணாம்னு சொல்லிட்டு போயிட்டாங்க, அவங்க அண்ணன்களோட போயிட்டாங்கன்னு சொல்லி போட்டு கொடுத்துருச்சு, காட்டுக்கு கொடுத்துருச்சு பாரு காட்டெருமை, என்ன வேலை பார்க்குறேன் நீ அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இங்கே ஆளுக்கு ஒன்று யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம செந்தில் ஒரு பக்கம் நெகட்டிவாகவே பேச ஆரம்பிச்சிட்டாரு. நம்மளாம் வரக்கூடாதுன்னு நினைக்கிறாரு போல மாமான்னு சொல்ல நம்ம கதிர் தாங்க உண்மையை புரிஞ்சுக்கிட்டவர். தம்பி உனக்கு தப்பாக தான் தோணும், உனக்கு பெத்த அப்பாவே என்ன நினைக்கிறாரு புரிஞ்சுக்க தெரியல, அதனால நீ தண்ணி கொடுத்தன போயிட்ட, ஆனால் உனக்கு எல்லாம் தப்பாக தான் தோணும். ஆளுக்கு பிரிஞ்சு ஒரு பக்கம் கிளம்பி போயிட்டாங்க. நம்ம கதிர்கிட்ட ராஜு ஒரு பக்கம் செந்தில் மாமா சொன்னது கரெக்டு தானோ அப்படின்னு அப்படிலாம் எதுவும் இல்லை, அவருக்கே என்ன நடக்குது என்ன பண்ணுங்கிறது தெரியலை, அதுதான் உண்மை அப்படின்னு சொல்கிறாங்க. உண்மையை புரிஞ்சுக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றிப்பா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. நம்ம பழனி ஒரு பக்கம் காரில் வந்துட்டு இருக்கும்போது எங்க கடைன்னு சொல்லி கேட்க அந்த வந்துட்டேன்னு சொல்லிட்டு டபக்குன்னு குதிக்கிறாங்க. கடைசியில் எந்த தெருவில் தானே என் மச்சான் கடையும் இருக்குது, இப்பெல்லாம் பண்ணக்கூடாதுப்பா, ரொம்ப தப்புப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஆரம்பிச்சாரு. உடனே சுகன்யா அவன் மந்திரிச்சு விடுறதுக்காக அனுப்பி விட்டாங்க, ஃப்ரீ அட்வைஸ் கொடுக்கறதுக்குனே வந்துட்டா பாரு அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சுன்னா பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் இவங்க அட்வைஸை கேட்கறதுக்கு பேசாமல் அமைதியாக போயிடலான்னு சொல்லிட்டு அமைதியாக போயிட்டாரு. இன்னொரு பக்கம் இது மட்டும் பாண்டியனுக்கு தெரிஞ்சதுன்னா எப்படி இருக்கும், பாண்டியன் நடந்து வந்துட்டு இருக்கும்போது காட்டி கொடுக்கறதுக்குனே 2 பேர் போறானுங்க பாரு, காட்டானுங்க அப்படிங்கிற மாதிரி ஆச்சு. அவங்க வந்துட்டு ஏப்பா பாரு இங்கே ஒரு புது கடை ஆரம்பிச்சிருச்சுப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. எவன்டாம மகனிக்கு ஒரு முறை மங்குனி அமைச்சர் என்று ஆரம்பிக்கிறான், எவன்டாம ஒரே தெருவில் 2 பிஸ்னஸ் ஆரம்பிச்சா பாதிக்கப்படாதா, இது கூட தெரியாதவனான்னு சொல்லிட்டு திட்டிக்கிட்டே வந்து பார்த்தா ஷாக் ஆகிட்டாராமா. ஷாக்காக்கு வர